ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் லட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான கேரட்டை வந்து பறிச்சுட்டு வந்துக்கலாம். கேரட் பறிக்க போகிறாரு, ஹஸ்பண்ட் தான் பறிக்கிறாரு கேரட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேரட் வச்சுருக்குன்னு. நம்ம ஏரியாவிலும் கேரட்டெல்லாம் வளரும். வீட்டில் மாடி தோட்டம்லாம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கேரட் விதை வாங்கி நட்டு பாருங்கள், நல்லாவே வளருது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலையெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். மண்ணாக இருக்குது, ஃபுல்லாக தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு காய் துருவுறதில் வந்து தூவிக்கலாம். பெரிய பல் இல்லாமல் இது மாதிரி குட்டி குட்டி பல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடுப்பு தேவையே இல்லைங்க. காம்படிஷன் போகிறவங்க ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணணுன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும். ரெசிபி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக துருவிக்கலாம். எல்லா கேரட்டும் நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். கேரட்டு ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். துருவனதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அது கேரட் இருக்குன்னே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி எவ்வளோ பொடிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லட்டு பிடிக்கிறப்ப உள்ள அந்த முந்திரி வர்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் மெய்ட் இருந்தால் மில்க் மெய்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதுவாக. நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி வரும். இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணாலும் வரும், பட் நிறைய தண்ணி வராது. நல்லா கலக்க அந்த சர்க்கரை கரையிறப்ப தண்ணி வரும். கேரட்லேயும் நமக்கு தண்ணி இருக்கும், தேங்காயிலையும் தண்ணி இருக்கும். ஈரப்பதம் இருக்கிறனால கொஞ்சமாக வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பொட்டுக்கல்லையை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பொட்டுக்கல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் இன்றைக்கி பொட்டுக்கல்லை ஆட் பண்ணுறேன். பால் பவுட்ரு எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, பட் பொட்டுக்கல்லை வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை கலந்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொடியாக நெரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக நெரிச்சாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக நெரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட், தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பொடிச்ச பொடி வந்து பத்தலை அப்படின்னா இன்னொரு டைம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லிக்விட் மாதிரி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும், கெட்டியாக வரணும். பத்தலை அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை பொடி. மில்க் பவுட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு டேஸ்ட் வரும். பொட்டுக்கடலை பொடி போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் வரும். ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இனி ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். நெய் வேணால் நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அனிருத் நெய் சாப்பிட மாட்டேன், அதனால் நெய் ஆட் பண்ணலை. நீங்கள் நெய் வேணாலும் இது உள்ளேயே கலந்துக்கலாம். இல்லைன்னா கைகளில் லைட்டாக எடுத்து வச்சு தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். லைட்டாக போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான கேரட் உருண்டைன்னு சொல்லலாம், கேரட் லட்டுன்னு சொல்லலாம், கேரட் பால்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஃபயர் இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். அடுப்பு இல்லாத சமையலில் இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸ்வீட் ரெசிபி தான் இது. அடுப்பு இல்லாத சமையலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒவ்வொரு முந்திரிகளாக எடுத்து அடுக்கிக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க டெக்கரேஷன் பண்ணணும், கார்னிஷிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம். இல்லைனா இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் இப்போ ஒவ்வொரு முந்திரியாக எடுத்து அது மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதுக்காக. இவ்வளோதாங்க, சூப்பரான யம்மியான கேரட் பால்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சூப்பரான கேரட் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பேஜஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாவ், யம்மியான லட்டு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். Thanks for watching. Keep supporting. Don't forget to subscribe our channel. Thank you so much.